உங்களுக்கு தெரியுமா, கனடா அரசு 10 வருடங்களாக பழங்குடி குழந்தைகளை கதிரியக்க சோதனைக்கு பயன்படுத்தியது. 1942 இருந்து 52 வரை கனடிய விஞ்ஞானிகள் மிகவும் பயங்கரமான சோதனைகளை நடத்தினர். குடியிருப்பு பள்ளிகளில் பசியால் வாடும் பழங்குடி குழந்தைகளுக்கு வைட்டமின் மாத்திரைகள் கொடுத்தனர். ஆனால் அந்த மாத்திரைகளில் கதிரியக்க பொருட்கள் கலந்திருந்தன. அதே நேரத்தில் யுரேனியம் சுரங்கங்கள் பழங்குடியினர் பகுதிகளுக்கு அருகில் இயங்கின. அவர்களின் குடிநீர் மற்றும் உணவில் கதிரியக்க கழிவுகள் வேண்டுமென்றே கலக்கப்பட்டன. வடமேற்கு பிரதேசத்தின் டெனே மக்கள் துணிப்பைகளில் யுரேனியம் தாதுக்களை சுமந்தனர். எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் குழந்தைகள் கதிரியக்க மணலுடன் விளையாடினர். அவர்களின் பெற்றோர்கள் புற்றுநோயால் இறந்தனர். விஞ்ஞானிகள் இந்த பயங்கரமான விளைவுகளை ஆவணப்படுத்தினர். அணு ஆயுத ஆராய்ச்சிக்காக